ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பிசிமிலாபாத் இல்லை சாம்பார் சாதம் எப்படி செய்யுது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஏன் இதை நான் பிசிமிலாபாத்னு சொல்லாமல் சாம்பார்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்க அப்படின்னா, பேசிக்கலி பிசிமிலாபாத் அப்படிங்கிறது வெங்காயம் மற்றும் பூண்டு இல்லாமல் செய்யக்கூடிய ஒரு டிஷ்ஷுங்க. பேசிக்கலி இதில் பார்த்தீங்க அப்படின்னா அரிசியும் தாலும் மட்டும்தான் இருக்கும். பட் இந்த டிஷ்ஷில் நம்ம அப்படி இல்லை, சாம்பாரையே குக்கரில் பண்ண போகிறோம். அதனால தான் நான் டேரெக்டாக சாம்பார்னே சொல்லிட்டேன். இது பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு ஹெல்த்தியான டிஷ்ஷுன்னு கூட சொல்லலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம நிறைய காய்கறிகளை சேர்த்து இந்த டிஷ்ஷை செய்ய போகிறோம். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் இந்த சாம்பார் சாதத்தை செஞ்சு ஒரு பொடி பிடிக்கலாம். இந்த சாம்பார் சாதத்தை செய்கிறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி அதில் ஒரு குக்கரை வச்சுக்கலாம். இதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை நம்ம விட்டுக்கலாம். இப்போ எண்ணெய் கொஞ்சம் காயிற வரையும் நம்ம வெயிட் பண்ணலாம். இதில் 1 டீஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு நான் சேர்க்குறேன். இது கூடவே 1/2 டீஸ்பூன் வெந்தயம் நான் சேர்த்துருக்கேன். இது கூடவே 1/4 டீஸ்பூன் மிளகு சேர்த்துருக்கேன். இது வெடித்து வந்ததும் சீரகம் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு சிறிய துண்டு பெருங்காயத்தை நான் சேர்த்துக்கிறேன். இது கூடவே ஒரு 10லிருந்து 15 நம்பர் வெங்காயத்தை நம்ம சேர்த்துக்கலாம். இது கூடவே 10லிருந்து 15 நம்பர் பூண்டு நம்ம சேர்த்துக்கலாம். இதில் ஆட் பண்ணியிருக்க வெங்காயம் பொன்னிறமாக வர வரையும் இதை நம்ம வதக்கிட்டு இருக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவு கொஞ்சம் பொன்னிறமாக வந்திருக்கு. இது கூடவே உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் நெய் சேர்த்துக்கலாம். இது கட்டாயமாக நெய் சேர்க்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அவசியம் இல்லைங்க. உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் நெய் இது கூட சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம வெட்டி வச்சுருக்க காய்கறிகளை ஒன்று ஒன்றா இதில் சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். 2 தக்காளியை எடுத்து நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன். ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை, அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் இப்போது இந்த தக்காளி நல்லா வெந்து கொஞ்சம் மசிஞ்சு வர அளவுக்கு நம்ம வெயிட் பண்ணலாம். பிசிமிலாபாத் எப்படி செய்கிறது அப்படிங்கிறதுக்கான வீடியோ போடணுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் அதை கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் அதை கண்டிப்பாக வீடியோ பண்ணி போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லா மசிஞ்சு வந்திருக்கு. இப்போது நம்ம வெட்டி வச்சுருக்க காய்கறிகளை ஒன்று ஒன்றா போட ஆரம்பிச்சிடலாம். பீன்ஸ் ஒரு 1/2 கப் அளவு சேர்த்துக்கலாம். கேரட் ஒரு 1/2 கப் அளவு சேர்த்துக்கலாம். அவரைக்காய் ஒரு 1/2 கப் அளவு சேர்த்துக்கலாம். தோல் உரித்த உருளைக்கிழங்கு ஒரு 1/2 கப் அளவு சேர்த்துக்கலாம். ஒரு முருங்கைக்காயை பீஸாக நறுக்கி இது கூட சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/2 கப் அளவு கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம். இதை எல்லாத்தையும் நம்ம இது கூட சேர்த்து வதக்கி எடுக்கலாம். இது கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இதையும் நம்ம இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம போட்ட கத்திரிக்காய் நிறம் மாறி வந்திருக்கு. இந்த சமயத்தில் வீட்டு மசாலாத்தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம்.
ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸு புளி எடுத்து அதை நான் தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன். அதையும் இது கூட நான் இப்போ சேர்த்துக்கிறேன். ஒவ்வொரு இன்க்ரீடியன்ட்ஸ் நம்ம ஆட் பண்ண ஆல்ரெடி இருக்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் கூட நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது கூடவே 1 கப் அளவு அரிசி, 1/2 கப் அளவு துவரம் பருப்பு 1/2 மணி நேரம் பக்கத்தில் ஊற வச்சு எடுத்திருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன். ஒவ்வொரு இன்க்ரீடியன்ட்ஸ் நம்ம ஆட் பண்ண ஆல்ரெடி இருக்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் கூட நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த நேரத்தில் நம்ம இந்த சாம்பார் சாதத்துக்கு தேவையான தண்ணியை ஊற்றிக்கலாம். இதில் இன்னைக்கு 4 கப் அளவு தண்ணி நான் ஊற்றிருக்கேன். இதையும் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் நல்லா. இதுக்கு தேவையான அளவு உப்பை நம்ம சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க. இந்த உப்பு நல்லா தண்ணியில் கரையிற வரையும் நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இந்த இடத்துல உப்பு கம்மியாக இருந்ததுன்னா நீங்கள் உப்பை ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி தெரிஞ்சுது அப்படின்னா தண்ணியை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி தழை தூவிக்கலாம். அவ்வளோதாங்க. நம்ம குக்கரை மூடி ஒரு 4லிருந்து 5 விசில் வர வரையும் வெயிட் பண்ணலாம். அவ்வளோதாங்க. 5 விசில் வரையும் வந்துருச்சு. குக்கரில் ப்ரெஷரும் வந்து பார்த்தீங்கன்னா இறங்கிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா சுவையான சாம்பார் சாதம் ரெடி ஆயிடுச்சு. இதை நல்லா நம்ம காய்கறிகள் கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். உங்கள் வீட்டில் குழந்தைகள் இருக்காங்க, அவங்க காய்கறிகள்லாம் விரும்பி சாப்பிட மாட்டாங்கன்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஒரு சாம்பார் சாதத்தை நீங்கள் செஞ்சு கொடுத்து பாருங்கள். அவங்களே வந்து வேணும் வேணும்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. ஏன்னா எனக்குமே ரொம்ப பிடிக்கும் இது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் இன்னும் என்னென்ன டிஷ்லாம் நம்ம சேனல் ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.